Dear viewers, welcome back to our channel. எல்லாருமே டிஎன்பிசிக்காக நிறைய மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஒரு சம்மோட வந்திருக்கேன். அந்த சம்மை பார்க்கலாமா? ஓகே. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 2 கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்துடைய கன அளவு கொடுத்துட்டாங்க. இப்போது 2 கன அளவுள்ள இன்னொரு அரைக்கோளம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து செதுக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு புதிய அரைக்கோளம் ஒன்று கிடைக்கும். அந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம், அதாவது ரேடியஸ் கேட்டிருக்காங்க. புதுசாக நம்ம செதுக்கிற அந்த ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? இப்போது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர், இது நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2/3 πr³ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 2/3 இருக்கட்டும், πr³ பதிலாக நம்ம கொஷினில் கொடுத்துருக்க இந்த வால்யூமை நம்ம போட்டுக்கலாம். 29,106 போட்டுக்கலாமா? இப்போது இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 3 3 7 9 3 27 வருமா? பேலன்ஸ் 2 7 3 21, இந்த 0 அப்படியே இருக்கும், 2 3 6 வந்துடும். இப்போது இது ரெண்டுத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா 19,404 வரும். இப்போது இதான் நமக்கு என்னென்னா வால்யூம் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர். நம்ம ஒரு அரைக்கோளம் ஒன்று நம்ம செதுக்கணும் இல்லையா? இப்போ அதோடைய வால்யூம் இதான் நமக்கு. இப்போது நம்ம இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கொஷினில் கேட்டிருக்க ஆரம், ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு திருப்பவும் அதே வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வால்யூம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா கண்டுபிடிச்சிருக்க வால்யூம் வச்சுக்கிட்டு 2/3 பையோடைய வேல்யூ 22/7 நமக்கு தெரியும். இந்த r³ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த r³ மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த சைடு கொண்டு வரும். அப்போ கீழே உள்ள டினாமினேட்டர் இங்கே வருவது மேலே வந்துடும், இங்கேருந்து இங்கே வருது, மேலே உள்ளது கீழே வந்துடும். இப்படி இருக்குமா? இதை நான் கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 9 2 18 வரும், பேலன்ஸ் 1, 7 2 14, இந்த 0 அப்படியே இருக்கும், 2 2 4 வந்துடும். கரெக்டாக? திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், இங்கே 11 வந்துடும். இதை நான் கேன்சல் பண்ணால் 4 2 8 வரும், 3 2 6, 5 2 10, 1 2 2 வரும். திருப்பி நான் இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன், 1 11 11, 11 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 4 11 44, பேலன்ஸ் ஒரு 4 வரும். திருப்ப 4 11 44, பேலன்ஸ் ஒரு 11 ஆகிட்டு அப்போ 1. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 441 × 3 × 7 = r³ இருக்கா? இப்போ நான் அந்த 3 7 நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலான்னா இது நீங்கள் எடுத்து எழுத வேண்டாம். ஏன்னா இப்போது ரேடியஸ் r³ வேல்யூ தான் இது. இது எதுலேருந்து நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த 2/3, அதாவது இந்த ஃபார்முலாவில் உள்ள 2/3 தான் இது. இந்த 7 எப்படி வந்திருக்குன்னா பையுடைய வேல்யூ 7. அப்போது அதனால் இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது? இந்த r³ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இது நமக்கு வேண்டாம். இப்போது r³ வேல்யூ 441. இது நம்ம எப்படி எழுதலாம்னா 21 × 21 × 21 தான் நமக்கு என்ன வரும்னா r³. அப்போ r³ ஆருடைய வேல்யூ என்னன்னா 21 அப்படின்னு நம்ம எழுதலாம் சென்டிமீட்டருக்கு. இதுக்கு சென்டிமீட்டர் r1 = 21 சென்டிமீட்டர். இதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சம்மோட பார்க்கலாம். தேங்க்யூ.